வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A பிரிலிம்ஸ் எக்ஸாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 28/9/2025 இன்னைக்கு நடக்க போகுது. அந்த எக்ஸாமை எப்படி நம்ம அணுகணும், அந்த 3 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த தேர்வுக்கு வெறித்தனமா படிச்சுக்கிட்டு இதுக்கான உயிரை கொடுத்து பிராக்டிஸ் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கட்டாயமா நீங்க தேர்வுல வெற்றி பெறுவீங்க, நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இந்த 3 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி பேசிக்கான சில இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு போயிடலாம். ஸோ நாம நெக் பாயிண்ட் லாஸ்ட் டைம்ல இருக்கிறோம். இதுக்கப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, அதை படிங்க, இதை படிங்க, இப்படி படிங்க, அப்படி படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க. எல்லாமே அவுட், முடிஞ்சு போச்சு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, நிதானமா அமைதியா இருங்க, ஜாலியா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, ஏதாவது வந்து காமெடி சீன் பாக்குறது அல்லது ஏதாவது வீடியோ பாக்குறதுலாம் பார்த்துட்டு இருங்க. ஏன்னா நாம இருக்கிறது ஒரே நாள் தான் இருக்குது. இந்த ஒரு நாள் இவ்வளவு நாள் பண்ணாம இந்த ஒரு நாள்ல பெருசா அதை மாறிட போறது கிடையாது. அதே டைம்ல உங்களுக்கு ஏதாவது படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும் ஒரு ஐடியா இருந்ததுன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு டாபிக் நீங்க தாராளமா படிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸோ, மேக்ஸ் ரீசனிங்கோ, ஜிகேவோ, தமிழோ, இங்கிலீஷோ ஏதோ ஒண்ணு படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா படிங்க, இல்லைன்னா ரெஸ்ட் எடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அமைதியான மனநிலை தான் இந்த இடத்துல தேவைப்படுது. ஏன்னா எக்ஸாம் போகும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷா போகணும். ஸோ முதல்ல நல்லா அந்த நைட்டு, அதாவது சனிக்கிழமை இரவு நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. எடுத்துட்டு காலையில பக்காவா எழுந்துருங்க. அலாரம் வச்சு அல்லது வீட்டுல அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எக்ஸாம் சென்டர் இருந்ததுன்னா அதுக்கும் ப்ரியரா முன்னாடியே அலாரமா வச்சு எழுந்து ரெடி ஆயிடுங்க. ஸோ எழுந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ரஷ் பண்றது, ரெஸ்ட் ரூம் போறது, குளிக்கிறது, அதுக்கப்புறம் குளிச்சு ரெடி ஆனதுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை இருந்தா கடவுள்கிட்ட ப்ரே பண்றது, அல்லது அப்பா அம்மா கிட்ட, தாத்தா பாட்டி கிட்ட, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, நம்மளுக்கு பிடிச்ச நபர்கள் கிட்ட, அதாவது டீச்சர்ஸ், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் ஒரு வாழ்த்துக்களை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்த்துக்கள்லாம் வாங்கிடுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறக்காம காலையில சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. வீட்டுல இருந்து மைல்டா சாப்பிடுங்க. ஒரு இட்லினா ஒரு 3-4 இட்லி சாப்பிட்டுவாங்க. இந்த பொங்கல் பூரிலாம் சாப்பிட்டு எக்ஸாம் தூங்கிட போறீங்க. அதெல்லாம் சில பேருக்கு செட் ஆகாது, அதனால சொல்றேன். ரைட், இங்க இருந்து கிளம்பியாச்சு. எங்க கிளம்புறோம்? எக்ஸாமுக்கு கிளம்புறோம். எக்ஸாமுக்கு கிளம்புறது பாத்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து 9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனாலும் 9 o'clockலாம் கேட்டு க்ளோஸ் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கரெக்டா 9:58 59க்கு போறது அப்படின்லாம் போகாதீங்க. 8:30 மணிக்கே போயிடுங்க. 8:30ல இருந்து 9க்குள்ள போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அதிகபட்சம் 8:30ல இருந்து 8:45க்குள்ள அங்க போயிடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே போறது பெஸ்ட். போயிட்டதுக்கு அப்புறம் எக்ஸாம் சென்டரை ரீச் ஆயிடுறீங்க. உள்ள எக்ஸாம் சென்டர் போனதுக்கு அப்புறம் சில பேருக்கு கடைசி நேரத்தில் ஒரு பதட்டம் ஏற்படலாம். ரெஸ்ட் ரூம் போயிருங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு லைட்டா கொஞ்சமா தண்ணியை குடிச்சிட்டு நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீங்க போயிடலாம். எக்ஸாம்ல ஹாலுக்கு நாம என்னென்ன கொண்டு போனோம்? 3 விஷயம் தான். மற்றதெல்லாம் கொண்டு போங்க, போகாம போங்க, அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா அந்த 3 இல்லைன்னா உள்ளே சேர்க்க மாட்டாங்க, ரொம்ப முக்கியம். அது 2 இல்லைன்னா உள்ளே சேர்க்க மாட்டாங்க, 1 இல்லைன்னா இங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதான் பெண்ணு. ஃபர்ஸ்ட் விஷயம் ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரையில நிறைய பேர் கேட்கறாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டா கலரா சார்? பிளாக் அண்ட் ஒயிட்டே போதும். நிறைய பேஜ் இருக்கு, 2 பேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் போதுமானா ஃபர்ஸ்ட் பேஜே போதும், பிளாக் அண்ட் ஒயிட்டே போதும். கலர் தான் போடணும் அவசியம் கிடையாது, பட் போட்டாலும் உங்க விருப்பம் தான். இந்த ஹால் டிக்கெட்ல உங்க போட்டோ சிக்னேச்சர் இல்ல, போட்டோ இல்ல, உங்களோட சிக்னேச்சர், அதுக்கு கீழே செயலாளருடைய சிக்னேச்சர் இல்லைன்னா பயப்படாதீங்க. இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் பேப்பர்ல உங்களுடைய போட்டோ ஒட்டிக்கோங்க. உங்க பேரு, இந்த ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், அட்ரஸ், போன் நம்பர் எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். உள்ள அலோவ் பண்ணுவாங்க, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது கட்டமா பாத்தீங்கன்னா இதுல கொடுக்க வேண்டியது நம்மளுடைய எக்ஸாம் எழுதுறதுக்கான பெண்ணு, பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணு. ஸோ நம்ம யூஸ் பண்றது ரோரிட்டோ ஃபேண்டா ஃப்ளோ பிளாக் பால் பாயிண்ட் பென். கருப்பு நிற பந்து முனை பேனா மட்டும் தான் யூஸ் பண்ணணும், மற்ற கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. மற்ற கலரோ, ஸ்டிக் பென்னோ, இங்கு பெண்ணெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். ஏன் குறிப்பா இந்த பெண்ணை யூஸ் பண்ணணும்னா, என்னுடைய நிப் சைஸ், இந்த பால் சைஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த பபிள் வட்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா OMR ஷீட்ல அதை ஷேட் பண்றதை ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் செஞ்சு முடிக்கும். அதனால இந்த பென் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். இது இல்லாம வேற ஏதாவது பெண்ணு கூட யூஸ் பண்ணலாம், உங்க விருப்பம் தான். பால் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிறதா பாத்துக்கோங்க. 3வதாக ஐடி ப்ரூஃப். நம்ம இப்போ வழக்கமா ஆதார் கார்டு கொண்டு போறோம். நீங்க ஆதார் கார்டு தான் கொண்டு போன அவசியம் இல்லை. ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒண்ணு ஒரிஜினல் கொண்டு போகலாம், இல்ல ஜெராக்ஸ் கொண்டு போகலாம், உங்க விருப்பம் தான். இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாம எக்ஸாமுக்கு போயிடாதீங்க, சரியா? அடுத்தது வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போலாமா? தாராளமா எடுத்துட்டு போகலாம். அது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அதாவது உள்ள இருக்கிற தண்ணி வெளியில தெரியற மாதிரி இருக்கணும். அடுத்தது பாருங்க, வாட்ச் கொண்டு போலாமா? வாட்ச் கொண்டு போகலாம். ஆர்டினரி வாட்ச், முள் இருக்கும் பாத்தீங்களா, டக் 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 டக்னு ஓடுது பாருங்க, நான் நிமிட முள், மணி முள், அது இருக்கிற மாதிரி வாங்கிட்டு போகணும். டிஜிட்டல் வாட்ச் அலோடு கிடையாது. டிஜிட்டல் வாட்ச் அலோடு கிடையாது. வாட்டர் பாட்டில், மாஸ்க், சில பேருக்கு கோல்டு இருக்கலாம், காஃப் இருக்கலாம், மாஸ்க் கொண்டு போகலாம். உள்ள அலோவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியாது. உங்களுக்கு தேவையான எடுத்துட்டு போங்க. பென்சிலு, ரப்பரு, ஷார்ப்னரு இதெல்லாம் தேவையில்லை. சில பேர் எடுத்துட்டு போறாங்க, வேணும்னா எடுத்துட்டு போங்க, அலோவ் பண்ணா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வெளியே வச்சுட்டு போயிருங்க. கர்ச்சிஃப் அல்லது டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா இது எல்லாமே மேண்டேட்டரி கிடையாது, கட்டாயம் கிடையாது.
தேவைன்னா எடுத்துட்டு போங்க. அதே போல உள்ள போனதுக்கு அப்புறம் அலோவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியாது. சில பேர் அலோவ் பண்ணா, சில பேர் பண்ண மாட்டான். அதனால அதையும் பாத்துக்கங்க. எல்லாத்துக்கு மேல நீங்க கொண்டு போற பொருளுக்கு நீங்க தான் கேரண்டி, நீங்க தான் அதுக்கு முழு பொறுப்பு. இப்ப நான் பேக் கொண்டு போறேன், வாட்ச் கொண்டு போறேன், அல்லது வேற ஏதாவது மொபைல் போனு, வேற ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம், ஏதாவது வேற என்ன பொருள், புக்கு, நோட்ஸ் எது கொண்டு போனாலும் நீங்க தான் அதுக்கு உங்க ஓன் ரிஸ்க்ல தான் வச்சிருக்கணும். சில காலேஜ் ஸ்கூல்ல வந்து அலோவ் பண்ணுவாங்க, சில பேர் எனக்கு தெரியாது ஏன்னா வச்சுட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால அதெல்லாம் பாத்துக்கங்க. ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சுட்டு போறது இல்லை, எங்க வைக்கிறது, அதை வச்சா யாரு பாத்துப்பாங்க அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால அதெல்லாம் பாத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் தயாராகி எக்ஸாமுக்கு போங்க. சரி, எக்ஸாம் ஹால்ல போயிட்டீங்க, உட்காந்துட்டீங்க, மணி 9 ஆயிடுச்சு. OMR ஷீட் கொடுப்பாங்க, கொடுக்கலன்னா கேட்டு வாங்குங்க. OMR ஷீட்ல அந்த டீடைல்ஸை கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டாங்க இப்போ OMR ஷீட்டை. இந்த OMR ஷீட் பொறுத்தவரையில உங்க பேரு, அட்ரஸ், அதாவது வென்யூ, என்னைக்கு எக்ஸாம், எந்த பேப்பர் எழுத போறீங்கன்னு எல்லாமே உங்க போட்டோ முதல் கொண்டு எல்லாம் பிரிண்ட் ஆகியே வந்துடும். அப்போ உங்களுக்கு பெரிய வேலையில கிடையாது. ஆனா நீங்க செய்ய வேண்டிய எல்லாம் தெரியுமா, ஒரே ஒரு கையெழுத்து போடணும். கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஸ்டின் பேப்பர் புக்லெட்டை வாங்கி அதுல ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த 4 டிஜிட் நம்பரை OMR ஷீட்ல எழுதி அதுக்கு கீழே ஷேட் பண்ணணும். இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. மற்றதெல்லாம் இன்விஜிலேட்டர் பண்ணுவாங்க. அவங்க கையெழுத்த பின்பக்கம் போடுவாங்க, நம்ம கையெழுத்து முன்பக்கம் போடணும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 200 கேள்விக்கு பதில் அளித்து விட்டீர்களான்னு கேட்கும் ஒரு அந்த ஒரு சர்க்கிள்ல அந்த பபுளை வந்து ஷேட் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே இல்லை எனில் அப்படின்னா ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். அதுக்கு கீழே அந்த பாக்ஸ் இருக்கும், இல்லை எனில் 200 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிடுங்க. தெரியலனாலும் சொல்லதான் போறேன், நெகட்டிவ் மார்க் கிடையாது. சப்போஸ் நீங்க ஏதாவது விட்டுருந்தா கூட சும்மா ஏதாவது ஒன்று ஏஓ பிஎஸ்சியோ ஃபில் பண்ணிட்டு வாங்க. ஏன் சும்மா விட்டு வருவானே, ஃபில் பண்ணிட்டு வருவோம். அப்படியும் நீங்க பண்ணல, டைம் இல்லைன்னா ஏதாவது விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் ஒரு 5 கேள்வி விட்டுட்டேன் சார், 195 ஷேட் பண்ணிட்டு 5 விட்டுட்டேன் அப்படின்னா அந்த கட்டத்துக்குள்ளார அந்த பாக்ஸுக்குள்ளார 5ன்னு போடுங்க. இல்ல 200மே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா மேல 200 கேள்விக்கு பதில் அளிச்சிட்டீங்கன்னா அதை ஷேட் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த பாக்ஸை எம்டியா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதான் நீங்க ஃபில் பண்ண வேண்டியது. OMR ஷீட்ல பெருசா எதுவும் கிடையாது. அடுத்ததாக கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் பேப்பர் வந்து கரெக்டா 9:15 கொடுப்பாங்க. 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கணும். கொடுக்கலன்னா கேட்டு வாங்குங்க. வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது எல்லா பேஜும் பிரிண்ட் ஆயிருக்குதா, எங்க ஏதாவது ஒரு பேஜ்ல எம்டியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எல்லா பேஜும் ஃபில் ஆயிருக்குதா, ஓகே சூப்பர். அடுத்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க எதுல ஸ்ட்ராங்கோ, தமிழோ இங்கிலீஷோ, மேக்ஸோ ரீசனிங்கோ, ஜிகேவோ, எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ டேரக்டா அந்த பார்ட் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் தெரிஞ்சதாக இருந்ததுன்னா, ஏன்னா அந்த 1/4 மணி நேரம் டைமை வந்து நீங்க ப்ராப்பரா பக்காவா யூஸ் பண்ணணும். அதுலயே ஒரு 10 கேள்விக்குல 15 கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும். நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி வழக்கமா படிச்சுட்டு போறவங்க, எக்ஸாம் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப ஆப்ஷன் ஏ பி சி டி இருக்கு, நம்ம இ யூஸ் பண்ண போறது இல்லை, இது 4த்துல தான் யூஸ் பண்ணுவோம். அந்த கொஸ்டின் பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம், இதுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு டாட் வைப்போம். கரெக்டா, யாருக்கும் தெரியாத மாதிரி நமக்கு மட்டும் தெரியற மாதிரி ஒரு டாட் வைப்போம். இதை வச்சு நம்ம பின்னாடி OMR ஷீட்ல ஃபில் பண்ணுவோம். ஸோ இது போல நீங்க ஒரு 10ல இருந்து 15 கேள்விக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களால என்ன பண்ண முடியும், 15 கேள்வியில சரியா போட முடியும். நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணி அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும், 3 மணி நேரம் டைம் இருக்கும். இதுல நீங்க ஒரு 20 கொஸ்டின் போட்டீங்கன்னு வைங்களேன், மீதி 3 மணி நேரம் டைம் இருக்குது. சில பேருக்கு மேக்ஸுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்ப எல்லாருக்கும் மேக்ஸ் டைம் எடுக்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்கறான். அப்ப அதெல்லாம் நம்ம மேக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜிகேவோ தமிழோ இங்கிலீஷோ நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய நேரத்தை மேக்ஸுக்கு செலவிடலாம், அதுக்கு யூஸ் ஆகும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா பாருங்க, நான் திரும்பி இப்பயே சொல்லிடுறேன், OMR ஷீட்ல நான் சைன் பண்ணல சார், என்ன சார் பண்ணுவாங்க, பிரச்சனை வருமா சார், சூப்பர்வைசர் சைன் பண்ணல சார், பிரச்சனை வருமா சார், நான் மொத்த கேள்வி ஷேட் பண்ணல, 200ன்றதை ஷேட் பண்ணல, புக்லெட் நம்பரை தப்பா போட்டா என்ன சார் ஆகும், நான் வந்து இது பண்ண சார், அது பண்ண சார், இந்த கதையே வேண்டாம். இப்படி யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, மெயில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம். இது நம்ம திரும்ப 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 இதே தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு பேசிக்கான விஷயம். தெரியலன்னா கேளுங்க, அங்க இருக்க இன்விஜிலேட்டர் சூப்பர்வைசரை சொல்லுவாங்க. அதனால உங்க நேரத்தையும் காலத்தையும் வீணாக்க வேண்டாம். நல்லா படிச்சு போறவங்க தவறுகள் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுடைய ஓவரால் ரிசல்ட்ல, அதாவது மார்க்ல நெகட்டிவ் ஏற்படுத்தும். ஏன், நீங்க இந்த மாதிரி தவறுகள் பண்ணீங்கன்னா உங்க மார்க்கை குறைப்பாங்க, சில நேரங்களில் இன்வாலிடே பண்ணுவாங்க. இதை பத்தி நம்ம OMR ஷீட் எப்படி ஃபில் பண்றதுன்ற கான்செப்ட் படிக்கலாம். அந்த வீடியோவும் பார்த்துருங்க, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை பார்த்துக்கங்க. நேரம் கடைசி நேரத்தில் என்ன சொல்லுவீங்க, எக்ஸாம் முடிகிற நேரத்துல, சார் கொஸ்டின் பெருசா இருந்தது சார், படிச்சே முடிக்க முடியல சார், 3 மணி நேரம் டைமே பத்தல சார், லாஸ்ட் 10 கொஸ்டின் பார்க்கவே இல்லை சார், ரொம்ப ஈஸியா இருந்தது சார், இதெல்லாம் சொல்லவே கூடாது. எல்லா கேள்வியும் பார்த்துடணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணுங்க, எல்லா கொஸ்டின் 200 கொஸ்டின் பார்த்துடணும். ஏன்னா நமக்கு கெட்ட நேரம், நல்ல நல்ல கேள்விகள், ஈஸியான கேள்வி, படிச்ச கேள்விலாம் கடைசியில இருக்கும். நம்ம படிக்காதது டஃப்பான கொஸ்டின் முதல்ல இருக்கும். இதுதான் நம்ம வழக்கமா நடக்கிறது. அப்ப இதை பார்த்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, பயந்துடக்கூடாது. லாஸ்ட் வரைக்கும் போனோம், டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க வேலை செய்யும் போது, அதாவது OMR ஷீட்ல ஒர்க் பண்ணும் போது பார்த்து நீட்டா பக்காவா ஆன்சர் பண்ணுங்க. தெரியாத கேள்விக்கு நீங்க என்ன பதில் போடுறீங்களான்றதை விட்டுருங்க.
தெரிஞ்ச கேள்விக்கு 100% சரியான பதில சரியான இடத்துல ஷேட் பண்ணி ஃபுல் மார்க் வாங்க ட்ரை பண்ணணும். அதை மனசுல வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் பேப்பரை செக் பண்றது, புக்லெட் நம்பரை எழுதி ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேட் பண்றது, இதெல்லாம் முடிஞ்சு இப்பதான் நம்ம எந்த இடத்துக்கு வரோம், அந்த 3 மணி நேரத்தை எஃபெக்டிவா எப்படி பயன்படுத்துறது, 9:30 to 12:30. ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடம், நேரம், காலம். இதுதான் நம்ம குரூப் 2 A மெயின்ஸுக்கு போறோமா இல்லையான்றத முடிவு பண்ண போறது. ஸோ இதுல வந்து முதல் விஷயம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க, நாம கண்டிப்பா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம். நல்லா படிச்சுட்டு போறவங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டு போறவங்க சொல்றேன், சும்மா ஒப்புக்கு ஜப்பானி போறவங்களை பத்தி கவலை இல்லை, அதை பத்தி பேசுறது வேஸ்ட். நான் கண்டிப்பா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மனநிலையோட நீங்க என்ன பண்ணணும், இந்த எக்ஸாம் அணுகணும். முழுக்க முழுக்க இது நம்ம படிச்சுட்டு போறது ஒரு பக்கம், ரிவிஷன் பண்ணிட்டு போறது, டெஸ்ட் பேட்ச் போட்டு போறதுலாம் ஒரு பக்கம்னாலும், நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்ம மைண்டை வச்சிருக்கோன்றதான் இன்னொரு பக்கம். ஏன்னா முதல்ல எடுத்தோன்னா ஒரு 4-5 கேள்வி எப்பவும் டஃபா தான் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம மனசு விட்டுறக்கூடாது. ஃபுல்லா நம்ம வந்து பார்க்கணும், கண்டிப்பா பாஸ் பண்ணணும், நம்பிக்கை வச்சிருக்கணும். அந்த ஒரு விஷயத்த கடைசி வரைக்கும் நீங்க கடைபிடிக்கணும், அதை மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்போ 9:30 to 12:30 ஆரம்பிச்சிருச்சு. இல்லை நம்ம எப்படி சார் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரிஞ்ச கொஸ்டின்லாம் நம்ம ஒரு ஆப்ஷன் பக்கத்துல டாட் வச்சுக்க போறோம். நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாம் ஃபாஸ்டா பாருங்க, அதுக்கெல்லாம் ஆன்சரை ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதெல்லாம் ஆன்சர் பண்ணணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தெரியாத கேள்விக்கு நீங்க தப்பா போட்டு மார்க் வரலாம் ஓடி போங்க, விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நல்லா தெரிஞ்சதை நாம என்ன பண்ணக்கூடாது, ஒரு கொஸ்டின் கூட தப்பு பண்ணக்கூடாது, அதை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது தெரியாத கேள்விக்கு வருவோம். தெரிஞ்ச கேள்விக்கு நம்ம வேகமா ஆன்சர் பண்ணிடுறோம். சார் முதல்ல தமிழ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாமா, அதை லாங்குவேஜா இல்ல ஜிகேவா சார்? நீங்க எதுல ஸ்ட்ராங்கோ அதை சூஸ் பண்ணுங்க. நான் தமிழ்ல ஸ்ட்ராங், இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங் சொல்றீங்களா, லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்க. இல்ல நான் ஜிகேல ஸ்ட்ராங் சார். ஓகே சார், எதுவாக இருந்தாலும் மேக்ஸ் தான் டைம் எடுக்கும், நான் மேக்ஸுக்கு முதல்ல போறேன். சூப்பர், மேக்ஸ் பண்ணுங்க. தேடணும், மேக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல போய் எங்க இருக்குன்னு தேடணும். எது உங்களுக்கு நீங்க வந்து ஈஸி, நீங்க எதுல ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல ட்ரை பண்ணுங்க. அதுல தெரிஞ்ச கேள்விக்கெல்லாம் வேகமா ஆன்சர் போடுங்க. தெரியாத கேள்விக்கு ஆன்சரை போட்டுறாதீங்க, ஷேர் பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையில ஒரு கேள்வி இருமுறை வரலாம். அல்லது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு இன்டர்லிங்க் இருக்க மாதிரி இன்னொரு கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டின் 2 கொஸ்டின் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா 2த்துக்கும் சரியான கொஸ்டின்ஸ் ஆன்சர் போட்டுடலாம், 3 மார்க் வாங்கிடலாம். 2 கேள்வி சரியா போட்டு ஒரு கேள்விக்கு 1.5 மார்க் இல்ல, 3 மணி நேரம் டைம் இருக்குது இல்லையா, நெகட்டிவ் மார்க் இல்ல இல்லையா, அப்ப ஈஸியா 3 மார்க் நம்மளால வாங்கிட முடியும். அப்ப வெயிட் பண்ணுங்க. சரி, ரிப்பீட் ஆகல சார், என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். இப்போ ஒரு கேள்வி நாம பாக்குறோம், பொறுத்துக்க எடுத்துக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு 4 இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 கொடுத்துட்றாங்க. இப்பெல்லாம் 5 கூட கொடுக்குறாங்க, 4க்கு 5ன்னு சொல்லிட்டு குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 4 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஏக்கு ஒரு ஆன்சர் தெரியுது, அது டி இருக்குதுன்னா ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு டின்னு ஒரு ஆப்ஷன் நம்ம நல்ல நேரமா இருந்ததுன்னா அது 1 தான் இருக்கும், டக்குன்னு அதை அடிச்சிடலாம். ஒண்ணுமே தெரியல, தெரிஞ்சதை வச்சு ட்ரை பண்றது. ஸோ அதுதான் ஆப்ஷன் எலிமினேஷன். நமக்கு தெரிஞ்சது நம்ம படிச்சுட்டு போனதான் வரும்னு அவசியம் இல்லை, படிக்காததான் வரும். அப்ப என்ன பண்ணலாம், படிச்சுட்டு போனதை வச்சு அந்த இருக்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி மீதி இருக்கிறதுல வச்சு ஆன்சரை கொண்டு வரலாம், பண்ணலாம்ல. ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. தெரிஞ்சதை வச்சு தெரியாததை நெக்லெக்ட் பண்ணுங்க, தெரியாததை வச்சு தெரிஞ்சதை கண்டுபிடிங்க. அடுத்தது சூஸ் எனி ஒன் ஆப்ஷன். எதுவுமே தெரியல, கடைசியா ஒரு கேள்வி எதுவுமே தெரியல, சுத்தமா பிளைண்டா இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும், அவசரப்பட்டு ஆன்சர் போடக்கூடாது. இந்த மாதிரி தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஆப்ஷன் ஏ. ஒரு 30 கொஸ்டின் தெரியல சார், 170 தெரிஞ்சது போட்டேன், 30 கொஸ்டின் தெரியல, என்ன பண்ணலாம், 30க்கு ஏ அல்லது பி அல்லது சி அல்லது டி. ஒரே ஆப்ஷன் போட்டீங்கன்னா ஒரு 5ல இருந்து 6 கொஸ்டின் சரியாக வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏபிசிடி ஜிக்ஸாக்லாம் போட்டு விளையாடுனீங்கன்னா நம்ம ஏக்கு போட்டா பி இருக்கும், பிக்கு போட்டா சி இருக்கும், சிக்கு போட்டா டி இருக்கும், டிக்கு போட்டா ஏ இருக்கும். அப்படியே அதுவும் ஜிக்ஸாக்ல மாறி வந்துடும், ஒன்னு விடலாம் போயிடும். அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷன் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 5 வர்றதுக்காவது வாய்ப்பு இருக்குது. நான் சொல்ற கான்செப்ட் எதுக்கு, டெட் எண்டு, கடைசியா வந்துட்டோம், ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே தெரியல, டோட்டலா பிளைண்ட் ஆகுறோம். அப்பதான் இந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தணும். அது வரைக்கும் இதுக்கு போகாதீங்க, இதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி தெரிஞ்சதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. தெரிஞ்சதை வச்சு ஏதாவது எலிமினேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. அவாய்ட் OMR மிஸ்டேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா, திரும்ப சொல்றேன். OMR ஷீட்டை எடுத்துட்டு 21வது கேள்வி 22ல ஷேட் பண்றது, 22 பார்த்துட்டு 24ல ஷேட் பண்றது, 21 ஏன்னு ஆன்சரை கொண்டு போய் பில ஷேட் பண்றது, கொஸ்டின் பேப்பர்ல ஒன்று நோட் பண்ணிட்டு ஆன்சர் கீ அதாவது OMR ஷீட்ல ஒன்று நோட் பண்றது. இந்த மாதிரி தவறுகள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. புக்லெட் நம்பரை கரெக்டா எழுதுங்க, கரெக்டா ஷேட் பண்ணுங்க, ப்ராப்பரா கையெழுத்து போடுங்க. அந்த 200 முடிச்சிங்களா அதை ஷேட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க திரும்ப சொல்றேன், ஏன்னா இது வருஷம் இப்போ எக்ஸாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் சொல்றாங்க, இந்த தப்பு பண்ணிட்டேன் சார், என்ன சார் பண்றதுன்னு சொல்லிட்டு. அதனால இதெல்லாம் செய்யாதீங்க.
அதுக்கு மாற்றாக எல்லாத்துக்கும் தயாரா போங்க. டவுட் இருந்தா அந்த உங்க ஹால் சூப்பர்வைசர்கிட்ட கேளுங்க. ரஃப் ஷீட் வந்து நீங்க அந்த மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறதுக்கோ இல்ல மற்றதுக்கோ புக்லெட்லயே பின்னாடி கடைசியில இடம் கொடுத்துருப்பாங்க. நம்ம பென் வச்சு அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓஎம்ஆர் ஷீட் என்னென்ன மிஸ்டேக் நடக்கும்? சைனு, நம்மளுடைய தம்ப் இம்ப்ரெஷன், நம்மளுடைய கட்டை விரல் ரேகையை வைக்கிறது, இது ரெண்டும் ப்ராப்பரா வச்சிருங்க. ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கும். பேக் பேஜ்ல வந்து இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவாங்க. கொஸ்டின் புக்லெட் நம்பரை கரெக்டா எழுதி ஓஎம்ஆர்ல எழுதி ஷேட் பண்ணுங்க. 200 கேள்விக்கு பதில் அளிச்சிங்களான்னு கேட்டா ஆம் அப்படின்னு இருக்கும், அதை ஷேட் பண்ணுங்க. இந்த பாக்ஸ் அதுக்கு கீழே இல்லை எனில் எத்தனைன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கோம். நம்ம தான் 200 பண்ணிட்டோம், அப்ப நாம ஃபில் பண்ண போறோம், விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு கோடு போறதா ஒரு ஹைஃபன் மாதிரி சின்னதா போட விட்டுருங்க. 21 கேள்விக்கு ஆன்சர் பார்த்துட்டு 22ல ஷேர் பண்றது, 21 ஏன்னு பார்த்துட்டு சில ஷேர் பண்றது, இந்த மாதிரி தவறுகள் நடக்கும். டபுள் ஷேடு ஒரு கேள்வியில் பாத்தீங்கன்னா 21வது கேள்விக்கு ஏலையும் ஷேட் பண்ணிட்டு ஐயோ இதுக்கு ஆன்சர் சி தானே அப்ப சிலையும் ஷேட் பண்ணோம் அப்படின்னா ஒரே கொஸ்டின் 2 வாட்டி ஷேட் பண்ணா அந்த கொஸ்டினை உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. டோன்ட் லீவ் எம்டி. கடைசியா என்ன இருக்கும்? 200 கொஸ்டினுக்கும் நீங்க என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணிடுங்க. இதையும் விட்டு வராதீங்க. நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஏதாவது தெரியலனா கூட ஏதாவது போட்டு வந்துருங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். உங்களுடைய அனைத்து நல்ல நோக்கங்களும் கட்டாயமாக வெற்றி அடையும். ஒரே விஷயத்தோட தான், நீங்க நேர்மறையான எண்ணங்களோடு சிந்தனைகளோடு போனீங்கன்னா, பாசிட்டிவான திங்கிங் இருக்கணும். நம்ம படிச்சது தான் வரும், நல்லபடியா எக்ஸாம் எழுத போறோம், பாஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற இடத்தோட போயிட்டு வாங்க. டூ வெல் யுவர் எக்ஸாம்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். நம்பிக்கையும் குறிப்பாக தன்னம்பிக்கையும் இங்க தேவை. கான்பிடன்ஸை தாண்டி செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும். அந்த நேரத்துல நான் என்னால முடியும், கொஸ்டின் டஃபா இருக்கு, 4 கொஸ்டினை பார்த்துட்டு பயந்துடக்கூடாது, வெயிட் பண்ணுங்க. 1 அல்லது 2 கேள்விகளை பார்த்து சோர்வடைய வேண்டாம். அனைத்து கேள்விகளையும் பார்க்கவும், நேரத்தை சரியாக பயன்படுத்தவும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். விடாமுயற்சி அவசியம். எளிதில் எதனையும் விட்டுக் கொடுக்க வேண்டாம். நீங்கள் படித்தது வரும், நீங்கள் படித்தது தான் வரும். நல்ல எண்ணங்களோட சிந்தனைகளோட போங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் தேர்வு ரிவ்யூ, எக்ஸாம் அனாலிசிஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், இது எல்லாத்தையும் நாம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈவினிங்ல சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் மேல நாம நடத்தினது எக்ஸாம்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்ததுன்ற ப்ரூஃப் போடுறத நம்ம ஒரு வழக்கமா வச்சிருக்கிறோம். ப்ரூஃப் வீடியோவும் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையில நாம அப்லோட் பண்ணலாம். ஆல் த வெரி பெஸ்ட். நல்ல நோக்கங்கள், நல்ல சிந்தனைகளுக்காக உழைக்கின்ற எந்த உள்ளமும் கட்டாயமாக வெற்றி அடையும். அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.